ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 11-12. நம்முடைய தேவனும் இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் கிருபையின்படியே நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டாக நம்முடைய தேவன் உங்களை அழைப்புக்கு பாத்திரராகவும் தயவுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். நாம் இன்னைக்கு பிரசங்கிக்க போகிற ஒரு தலைப்பு, தேவன் என்னில் மகிமைப்பட வேண்டும். தேவன் என்னில் மகிமைப்பட வேண்டும். அந்த வார்த்தையை பாருங்க, 11ஆம் வசனத்தின் கீழ் பகுதியில், இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டாக. எதற்காக இந்த வசனத்தை எழுதுறார்? என்னில் இயேசு மகிமைப்படணும், நான் அவரில் மகிமைப்படணும். சொல்லுங்க, என்னில் இயேசு மகிமைப்படணும், நான் அவரில் மகிமைப்படணும். இந்த வார்த்தை சொல்லுங்க, என்னில் இயேசு மகிமைப்படணும், நான் அவரில் மகிமைப்படணும். பாத்தீங்களா? பவுல் எழுதுறார், இயேசுவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டாக நம்முடைய தேவன் 3 காரியம் செய்ய போறாராம். என்ன செய்யணுமா? அவருடைய அழைப்புக்கு பாத்திரராய் மாத்தணும். 1. 2வது, தேவ சித்தம் முழுவதையும் நம்மில் வெளிப்படுத்தணும். 3வது, விசுவாசத்தின் கிரியையை பலமாய் நம்மிடத்தில் நிறைவேற்றணும். பாத்தீங்களா? இந்த வார்த்தை பாருங்க, அவர் என்னிலும் நான் அவரிலும் மகிமைப்படணும். அதற்காக 3 காரியம் செய்கிறாரு தேவன். 1, அவருக்கு பாத்திரனாய், அந்த அழைப்புக்கு பாத்திரனாய் நம்மளை மாற்றுகிறார். தம்முடைய தயவுள்ள சித்தத்தை நம்மில் வெளிப்படுத்துகிறார். விசுவாசத்தின் கிரியையை நம்மில் ஊற்றுகிறார். அவ்வளவுதான். இதை வச்சு இந்த வசனத்தை வாசித்து பாருங்க, உங்களுக்கு வசனம் நல்லா புரியும். அப்போ யோசித்து பாருங்க, அப்ப ஆண்டவர் என்னில் என்ன எதிர்பார்க்கிறார்? அவர் மகிமைப்பட வேண்டும். சொல்லுங்க, அவர் மகிமைப்பட வேண்டும். என் குடும்பத்தில் அவர் மகிமைப்படணும். எங்க சபையில கர்த்தர் மகிமைப்படணும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் கர்த்தர் என்ன செய்யணும்? மகிமைப்படணும். நம்மளை அழைத்தது எதற்காக? நம்மில் அவர் மகிமைப்படணும், அவரில் நாம் மகிமைப்படணும். நல்லா புரிந்து கொள்ளுங்க, அவர் நம்மில் மகிமைப்பட ஆரம்பிச்சுட்டா நாம் அவரில் மகிமைப்பட ஆரம்பிச்சிருவோம். அவருடைய பிரசன்னம் நம்மில் வெளிப்பட ஆரம்பிச்சுட்டா, யோசித்து பாருங்க, வாழ்ற சமுதாயத்தின் நடுவில் நான் யாரை மகிமைப்படுத்தணும்? கர்த்தர் என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும். அவர் என்னில் வெளிப்படணும். என் வீட்டுக்குள்ள என் மூலமாய் கர்த்தர் வெளிப்படணும். அவருடைய நாமம் மகிமைப்படணும். அப்போ இந்த பூமியில நம்ம மூலமாய் கர்த்தருடைய நாமம் என்ன செய்யணும்? மகிமைப்படணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இந்த சமுதாயத்தின் நடுவில் சிறந்த மனிதனாய், எனக்கு தந்த நல்ல மனைவிக்கு நல்ல புருஷனாய், நல்ல சபைக்கு நல்ல போதகனாய் இருந்தால் என் தகப்பனை பார்க்கிறவர்கள் சொல்வார்கள், உங்க பையன் தேசத்துல சிறப்பா இருக்கிறான், உங்க பையன் நல்லா இருக்கிறான். அப்படின்னா அப்படி சொல்லும் போது எங்க அப்பாவுடைய நாமம் என்ன செய்யப்படுகிறது? மகிமைப்படுகிறது. அல்லது என்னை பார்க்கிறவர்கள், உங்க தகப்பன் நல்லா வளர்த்திருக்கிறார், உன்னை நல்ல ட்ரெயின் பண்ணி இருக்கிறார், உன்னை பார்க்கும்போது உன் தகப்பனுக்கு ஆண்டவரை துதிக்கிறேன் ஒருத்தர் சொல்வாரானால் என் மூலமா என் தகப்பன் என்ன செய்கிறார்? மகிமைப்படுகிறார். இப்ப அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார்ல சில பாடங்கள், அவர் வல்லிடத்துல பாதைகள், அதன் மூலமாய் நான் மகிமைப்படுகிறேன். அப்ப யோசித்து பாருங்க, நான் சாட்சியா வாழும்போ, நான் நல்லா இருக்கும்போ என் தகப்பனுடைய பெயர் இந்த பூமியில உயர்த்தப்படுது. அதைத்தான் கர்த்தர் சொல்றாரு, இந்த பூமியில அவன் இயேசுவின் நாமம் உங்களை கொண்டு என்ன செய்யப்படணும்? பேசுங்க, என்ன செய்யப்படணும்? மகிமைப்படணும். படிக்கிற இடத்துல ஏசப்பாவுடைய நாமம் நம்மளை கொண்டு என்ன செய்யப்படணும்? மகிமைப்படணும். இவன் ஜெபிக்கிறவன், இவள் ஜெபிக்கிறவள், இவள் ஆராதிக்கிறவன், இவன் பைபிள் வாசிக்கிறவங்க, கர்த்தரை ஆராதிக்கிறவங்கன்னு நம்மளை பார்க்கிறவங்க சொல்லணும். குடும்பத்தில் சமுதாயத்தின் நடுவில் நம்மளை பார்க்கிறவங்க சொல்லணும், இவர்கள் கர்த்தரோடு நடக்கிறவர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும். அப்போ இந்த பூமியில நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி
படுத்தும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க நான் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், என் மூலமா கர்த்தர் மகிமைப்படணும், என் மூலமா புருஷன் சொல்லணும் மனைவியை பார்த்து உன்னுடைய ஜெபம் தான் நீ கர்த்தரோடு நடந்த பத்தியா கர்த்தர் எனக்கு ஜெயம் தந்தார். அப்ப யார் நாம மகிமைப்படுது? கர்த்தருடைய நாம மகிமைப்படுது. மனைவி சொல்லணும் புருஷனை பார்த்து உம்முடைய ஜெபத்தினால நீர் எனக்கு பண்ண ஜெபத்தினால என் வாழ்க்கை நல்லா இருக்குது. ஆமென். பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து சொல்லணும் அம்மா அப்பாவுடைய ஜெபம். பிள்ளைகளை பார்த்து பெற்றோர் சொல்லணும் என் பிள்ளைகள் கர்த்தருக்காய் வாழுகிற வாழ்க்கை. பாருங்க, ஒருத்தர் அப்படி சொல்லும் போது நாம் யாருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறோம்? கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்கிறோம்? இந்த பூமியில கர்த்தர் நம்மளை விசேஷமாய் அழைத்தது அவருடைய நாமத்தின் மகிமைக்காக. ஏன் ரட்சிப்பு தந்தார்? ஏன் அபிஷேகம் தந்தார்? ஏன் கிருபை தந்தார்? இந்த பூமியில தேவ நாமத்தை தூஷிப்பதற்கு அல்ல, தெய்வ நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு. சமுதாயத்தின் நடுவில் தெய்வ நாமத்தை தூஷிப்பதற்கு அல்ல, சமுதாயத்தின் நடுவில் ஆராதிக்கிற கர்த்தர் பெரியவர் என்று சொல்வதற்கு. ஆராதிக்கிற கர்த்தர் நல்லா கவனிங்களே. பேதுருடைய வாழ்க்கையை பாருங்க. கலிலேயா பெண் சொல்ற நீயும் அவரோடு கூட இருந்தாய் அல்லவா? ஏன்? உன் பேச்சு வெளிப்படுத்துகிறது. எது வெளிப்படுத்துது பாத்தீங்களா? அப்ப பேச்சுல கூட பேதுரு கர்த்தர் என்ன செய்கிறார்? கரடு முரடான பேச்சு, மோசமான பேச்சு, கெட்ட வார்த்தை நிறைந்த பேச்சு. ஆனா எப்ப இயேசுவோடு நடக்க ஆரம்பிச்சானோ அந்த 3 வருஷத்துல எது மாறிட்டு? பேச்சு மாறிட்டு. அவர் சொல்றா நீயும் இயேசுவோடு இருந்தாய் அல்லவா? அப்ப பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை நாம் எல்லா விதத்திலும் என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும். அதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஆண்டவர் நல்லவர். தேவன் மகிமைப்பட வேண்டிய இடங்கள் அப்படின்னு ஒரு 8 காரியம் இருக்கு. நான் 8ஐயும் சொல்லல, ஒரு 4 காரியத்தை மட்டுமாவது நான் சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். என் வாழ்வில் தேவன் எப்பெல்லாம் மகிமைப்படுவார், எப்ப தேவன் மகிமைப்பட முடியும் அப்படிங்கிறதுக்கு 1-2 வசனங்களை நான் உங்களுக்கு காண்பித்து தருகிறேன். அதை கற்றுக்கொள்வோமானால் நான் இன்று தெய்வ நாமத்தை மகிமைப்படுத்துகிறேனா என்பதை நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. நம்பர் 1, எப்ப தேவ நாமம் என்னில் மகிமைப்படும் என்றால் எனக்குள் வசனம் வளரும் போது. சொல்லுங்க, எனக்குள். அப்படியே நீங்க எழுதிக்கோங்க, எனக்குள் வசனம் வளரும் போது தேவ நாமம் மகிமைப்படும். எனக்குள் எது வளரும் போது? அதே 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க. 2 தெசலோனிக்கேயர் 3:1, உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுகிறது. பாத்தீங்களா? அப்போ கர்த்தருடைய வசனம் ஒரு இடத்துல பரவுதுன்னா அங்க கர்த்தர் என்ன செய்யப்படுகிறார்? மகிமைப்படுகிறார். நமக்குள்ள வசனம் வளரணும். எது வளரணும்? பேசுங்க, எது வளரணும்? வசனம் வளரணும். கேட்கிற வசனத்தை கேட்டுட்டு விட்டுறக்கூடாது. அந்த வசனம் எனக்குள்ள என்ன செய்யணும்? வளரணும். வசனம் வளர்ந்தா என்ன செய்யும்? வசனம் நம்மை பரிசுத்தமாக்கும், வசனம் நம்மளை விடுதலையாக்கும், வசனம் நம்முடைய தடைகளை மாற்றும், வசனம் நம்மளை எழும்பி பிரகாசிக்க வைக்கும். அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை தேனிலும் தேனிலும் மதுரமானது, ஆறுதல் படுத்தும், தேற்றும். தாவீது சொல்றார் இல்லையா, உம்முடைய வசனம் மாத்திரம் என் மனமகிழ்ச்சியா இல்லாதிருந்தால் என் துக்கத்திலேயே அழிந்து போயிருப்பேன். அந்த வசனம் என் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். அப்போ எப்ப ஆண்டவர் என்னில் மகிமைப்பட முடியும்? எனக்குள் வசனம் வளரும் போது. எனக்குள் வசனம் வளரும் போது. ஆமே, எனக்குள்ள இது ரொம்ப முக்கியம். ஆவிக்குரிய வாழ்க்கையில பிள்ளைகள் ஏன் வசனம் படிக்கணும்? வசனம் இருதயத்துல வளரணும். பெரியவர்கள் ஏன் வசனத்துல கேட்கணும்? என் பிரசங்கம் கேட்ட வசனத்தை அப்படியே விட்டுட்டு போக கூடாது. கேட்கிற வசனத்தில் வளர்ந்தால் தேவன் மகிமைப்படுவார். கேட்கிற வசனத்தில் வளர்ந்தால் இருதய வசனத்தால் நிரப்பப்படும். இந்த நல்ல இருதயத்திலிருந்து, நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்ல வார்த்தைகள் புறப்படும். என் இருதயத்துல வசனம் நிரம்பிட்டுங்கிறதுக்கு அடையாளமே என் வாயில நல்ல வார்த்தைகள் வரும். நல்ல வார்த்தைகள் வரும். ஆமா, இருதயத்தில் வசனம் இருந்தா கண்டிப்பா சூழ்நிலைகள் நடுவில் ஆண்டவர் வசனத்தை தந்து என்ன செய்வார்? நம்மை பலப்படுத்துவார். பிள்ளைகள்கிட்ட பேசும்போது வசனத்தை வச்சு பேசணும், வீட்டில் பேசும்போது வசனத்தை வச்சு பேசணும், குடும்பத்துக்குள்ள பேசும்போது வசனத்தை வச்சு பேசணும், வசனத்தை முன்னிறுத்தணும். அப்போ எப்ப ஆண்டவர் மகிமைப்படுகிறார்? எனக்குள் வசனம்
சொல்லுங்க, எது வளரும் போது? வசனம் வளரும் போலையா? அன்னைக்கு சபைகளுக்குள்ள வசனம் வளர்ந்தது. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்துக்கு வாங்கல, நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை காண்பித்து தருகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் அதனுடைய praise God, கர்த்தர் நல்லவர். 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்க. 14ஆம் அதிகாரம் 3வது வசனம். அநேக நாள் சஞ்சரித்து பாத்தீங்களா, அவர் தமது கிருபை உள்ள வசனத்துக்கு சாட்சியாக பாத்தீங்களா, வசனத்திற்காக எதை செய்தாராம்? அற்புதங்களும் அடையாளங்களை நடப்பிக்கும்படி கர்த்தர் உதவினார். அப்ப எங்க வசனம் வளருதோ அங்க அற்புதம் நடக்கும், எங்க வசனம் வளருதோ அங்க அடையாளங்கள் நடக்கும் இல்லையா? அப்ப எனக்குள்ள வசனம் வளருதுன்னா அவர் மகிமைப்படுகிறார். அவர் மகிமைப்படும் போது என்னை மகிமைப்படுத்துவார். எப்படி மகிமைப்படுத்துவார்? கிருபையுள்ள வசனத்தை உறுதிப்படுத்துவதற்காக அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் செய்தார். அப்போ வீட்டுக்குள்ள வசனம் வளர்ந்தா புரிந்து கொள்ளணும், அற்புதம் நடக்கும். வீட்டுக்குள்ள வசனம் வளர்ந்தா அடையாளம் நடக்கும். வீட்டுக்குள்ள வசனம் வளர்ந்தா கர்த்தர் மகிமைப்படுத்துவார். அதே அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை பாருங்க. 19ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 19:20. பாத்தீங்களா, இவ்வளவு பலமாய் வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. யார மேற்கொண்டது? அந்த அந்த 19வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 19வது வசனம். இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து. பாத்தீங்களா, வசனம் யார மேற்கொண்டுச்சு? மாய வித்தைக்காரர்களை. யார மேற்கொண்டது? சொல்லுங்க, யார மேற்கொண்டது? பாத்தீங்களா, அங்க சொல்லுது வசனம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யணும். இங்க பாருங்க, வசனம் பேச 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 வசனம் யாரை மேற்கொண்டது? மாய வித்தைக்காரர்களை. அப்ப என்ன சொல்றேன், நம்ம வீட்டுக்குள்ள வசனத்தை பேச ஆரம்பிச்சுட்டா எந்த மந்திரமும் எந்த சாத்தானின் தந்திரமும் வீட்டுக்குள்ள செயல்படாது. எந்த அந்தகாரமும் செயல்படாது. ஏன்? மாய வித்தைக்காரர்களை மேற்கொண்டது. பாருங்க, எத்தனை வெள்ளிக்காசுக்கு வித்தார்கள்? 50,000 வெள்ளிக்காசுக்கு. ஒரு பண்டிதர் இப்படி சொல்லுகிறார், கிட்டத்தட்ட 246 கோடி. அவங்க எரிச்சாங்கல்ல 50,000 வெள்ளி பணம் இருக்குல்ல, அது எத்தனை கோடி? 246 கோடி மதிப்புள்ள சொத்துக்களை கொண்டு வந்து என்ன செய்தார்கள்? மாய வித்தைக்காரர்கள் எரிச்சாங்க. பாருங்க, 246 கோடினா எங்க இருக்கு பாருங்க. அவ்வளவு பெரிய தொகையவே தூக்கி துச்சமா எறிவதற்கு காரணம் வசனம் மேற்கொண்டது. அப்ப எப்ப கர்த்தர் மகிமைப்படுவார்? எனக்குள்ள வசனம் எழும்ப சாத்தானை எப்படி ஜெயிக்க முடியும்? வசனத்தால. இயேசு கிறிஸ்து சத்துருவை எப்படி ஜெயித்தார்? வசனத்தால ஜெயித்தார். அப்போ வசனம் வளர்ந்தா யார ஜெயிக்கலாம்? சாத்தானை ஜெயிக்கலாம். வசனம் வளர்ந்தா. அப்ப இந்த கால வேளையில நம்ம கர்த்தத்தை கேட்க வேண்டிய ஒண்ணு, ஆண்டவரே உம்முடைய வசனம் எனக்குள்ள விருத்தி அடையணும், உம்முடைய வார்த்தை எனக்குள்ள விருத்தி அடையணும். என் இருதயத்துக்குள்ள வசனத்தால கர்த்தர் நிரப்பணும். என் இருதயமாகிய பலகையில வசனத்தை கர்த்தர் எழுதி வைக்கணும். ஏன்னா அது எனக்குள் பெருக பெருக சாத்தானின் ராஜ்யங்களை ஜெயிக்கலாம். ஹalleluya. வசனம் எங்க பேசப்படுதோ அங்க கர்த்தர் ஜெயிப்பாருங்க. அந்த அப்போஸ்தலர் 19:27 பாருங்க. இதனால் நம்முடைய தொழில் அற்றுப்போகும்படியான மகாதேவியாகிய தியானாளுடைய கோவில். பாத்தீங்களா, தியானாளுடைய கோவில் எண்ணமற்று போகுதாம். எண்ணமற்றுனா அந்த கோயிலுடைய பவர் குறைஞ்சிருச்சுங்கிறார். இந்த ஊர்ல பவுல் ஒவ்வொரு நாளும் பிரசங்கம் பண்ணி வசனம் வளர்ந்துச்சா, அந்த ஏரியாவிலே பிரபலமா இருந்த மகா பெரிய அந்த வார்த்தை எப்படி இருக்கு? மகாதேவியாகிய அப்படின்னா பாருங்க, அந்த ஏரியாவிலே பெரிய கடவுள். ஆனா இப்ப யாரும் அந்த கடவுளை கொடுத்து பேச மாட்டேன்றாங்க.
இருக்கிறாங்க, யாரும் அங்க போக மாட்டேன்றாங்க, யாரும் கோயிலுக்கு போகல. அதனால எல்லாரும் சொல்றாங்க, இந்த பவுல் வசனத்தை பேச ஆரம்பிச்சப்போ தியானாளுடைய எண்ணம் ஜனங்களில் இருந்து அற்று போயிற்று. அது வரைக்கும் தியானால் 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 சொன்னவங்க இப்போ தியானால விட்டுட்டு இயேசுவி நாமத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, வசனத்தை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பாத்தீங்களா? அப்போ வசனம் எங்க மேற்கொள்ளுதோ அங்க விக்கிரகத்தின் ஆதிக்கங்கள் அழியுது பாருங்க. வசனம் எங்க மேற்கொள்ளுதோ அங்க விக்கிரகத்தின் கிரியைகள் அழியுது பாருங்க. இந்த கால வேளையில் வசனம் பெருகட்டும், விக்கிரகத்தின் ஆதிக்கங்கள் அழியட்டும். வசனம் பெருகட்டும், சத்துருவின் தந்திரங்கள் அழியட்டும். வசனம் பெருகட்டும், பாவத்தின் எண்ணங்கள் அற்று போகட்டும். வசனம் பெருகட்டும், வீட்டுக்குள்ள ஒரு மகிமை வரட்டுமே, வீட்டுக்குள்ள ஒரு மகிமை வரட்டுமே. ஒவ்வொரு இருதயத்திலையும் வசனம் பெருகுவதாக. எங்க வசனமோ வசனம் மேற்கொள்ளும், வசனம் மேற்கொள்ளும். நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது அந்த வசனம் நம்மை மேற்கொள்ளுவதாக. உடமனமா சந்தனதரகத்துடா. ஒரு நிமிடம் கரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அந்த வசனம் என் குடும்பத்தை மேற்கொள்ளுவதாக. சில அந்தகாரங்கள் நிர்மூலமாகட்டும். அதரபலமதர ஔடமனதர மாயையானவைகள் என் வீட்டை விட்டு வெளியேறட்டும். அதரகத்துடாதர ஆமே. வசனம் மேற்கொள்ளுவதாக. Praise God. வசனம் மேற்கொள்ளுவதாக. Hallelujah. ஆமே. அப்ப எது மேற்கொள்ளணும்? வசனம் வசனம் வசனம். வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார். அப்போ எப்ப கர்த்தர் மகிமைப்படுகிறார்? எனக்குள் வசனம் பெருகும் போது கர்த்தர் மகிமைப்படுகிறார். இரண்டாவதாக என் வாழ்வில் நடக்கும் அற்புதங்களில் அவர் மகிமைப்படுகிறார். என் வாழ்வில் நடக்கும் அற்புதங்களில் அவர் என்ன செய்யப்படுகிறார்? ஒரு காய்ச்சல் குணமானாலும் அதுல கர்த்தர் என்ன செய்கிறார்? இல்லையா? மகிமைப்படுகிறார். ஒரு சாதாரண காய்ச்சலுக்கு ஆஸ்பத்திரிக்கு போய் வீட்டுக்கு பணமாய் வந்த எத்தனையோ சரித்திரம் என்ன செய்கிறது? சாதாரண காய்ச்சல் தானே, காய்ச்சலுக்கு போன வீட்டுக்கு திரும்பல, ஆனா நம்மளை கர்த்தர் ஜீவனோடு வைத்திருக்கிறார். அப்போ ஒவ்வொரு அற்புதங்களுக்கு பின்னாடியும் யாரை மகிமைப்படுத்தணும்? கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அதில் கர்த்தர் மகிமைப்படுகிறார். வாஸ்து பாருங்க, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 4வது வசனம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 4வது வசனம். நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். இஸ்ரவேலுக்கு நடக்க போகிற மிகப்பெரிய அற்புதம், பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் மூழ்கடிப்பதற்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய திட்டத்தை தன் மனதில் வைத்திருக்கிறார். கர்த்தர் மோசேட்ட சொல்றாரு, நான் மகிமைப்படுவேன், என் ஜனத்தின் நடுவே மகிமைப்படுவேன். எப்படி? பார்வோனின் சேனைகளால். வாஸ்து பாருங்க, 17ஆம் வசனம். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர்கள் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். பாருங்க, ஒன்னாவன் துரத்துவான், நான் மகிமைப்படுவேங்கிறார். ஒன்னாவன் அந்த பலவீனம் உன்னை துரத்தும், நான் மகிமைப்படுவேங்கிறார். அந்த போராட்டம் உன்னை துரத்தும், உன்னை மகிமைப்படுவேங்கிறார். ஏன்? நீ அக்கறைக்கு போவ, அந்த போராட்டம் நடுக்கடல்ல மூழ்கி போகும். ஆமே, முன்ன போகிற நீ அக்கறைக்கு போயிருவ. ஆனா அந்த பிரச்சனை, அந்த போராட்டம் நடுக்கடலை என்ன செய்யாது? தாண்டாது. அப்ப புரிந்து கொள்ளுங்க, என்னை கர்த்தர் அக்கறைக்கு கொண்டு போகிறார் என்றால் எனக்கு பின்ன வருகிற எத்தனையோ பிரச்சனைகளை கர்த்தர் மூழ்கடிக்கிறார். கர்த்தர் மூழ்கடிக்கிறார். என்னை அக்கறை கர்த்தர் கொண்டு போறார். அற்புதம் செய்கிறார், விடுவிக்கிறார், சுகம் தருகிறார். நான் ஜெபிக்கிற காரியங்களில் எனக்கு ஒரு நன்மையை தருகிறார் என்றால் நிச்சயமா நான் புரியணும், கர்த்தர் என்னை அக்கறைப்படுத்துகிறார், என்னை அக்கறைப்படுத்துகிறார். பாருங்க, இங்க ஒரு அற்புதம் நடக்குது. கர்த்தர் சொல்றாரு, அவன் உன்னை துரத்தி வருவான், பயப்படாத, நான் மகிமைப்படுவேன். பாருங்க, நீ பயப்படாத, நான் மகிமைப்படுவேங்கிறார். அப்ப யோசித்து பாருங்க, பிரச்சனை பின்னாடி பயங்கரமா எழும்பும் போது கர்த்தர் சொல்றாரு, பயப்படாத, நான் என்ன படுவேன்? சொல்லுங்க, என்ன படுவேன்? அப்போ ஆவிக்குரியன் வாழ்வில் வரக்கூடிய எல்லா தீமைகள் நடுவிலையும்
கர்த்தர் மகிமைப்படுவார். கர்த்தர் மகிமைப்படுவார் இல்லையா? கர்த்தர் மகிமைப்படுவார். நான் இப்படி சொல்றேன், யோனாவை மீன் விழுங்கிச்சா விழுங்கலையா? மீன் விழுங்கிச்சா விழுங்கலையா? விழுங்குச்சல்ல. அவன் கீழ்ப்படிஞ்சு போனானா கீழ்ப்படியாம போனானா? கீழ்ப்படியாம தானே போனான். அப்போ கீழ்ப்படியாம போனதுனால மீன் அவனை விழுங்குச்சு. அப்போ மீன் விழுங்கினது தோல்வியா அல்லது வளர்ச்சியா? அது தோல்வியா வளர்ச்சியா? தோல்வி. ஒரு தீர்க்கதரிசிய மீன் விழுங்கி அப்புறம் அந்த ஊர் அழியல, அதெல்லாம் ஒரு பெரிய தோல்வி இல்லையா? ஆனா இயேசு கிறிஸ்து அதை மகிமையா பேசினாரா இல்லையா? வாஸ்து பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 12 அதிகாரம் 40 வசனத்தை பாருங்க. மத்தேயு 12:40. இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள். பாத்தீங்களா எங்க இருப்பாரா? அப்போ யோனா செஞ்சது தவறு, யோனா செஞ்சது வீழ்ச்சி. ஆனா இயேசு சொல்றாரு, அவன் விழுந்தது கரெக்ட் தான். அவன் எப்படி மீன் வயத்துல 3 நாள் இருந்தானோ அதே போல மனுஷகுமாரனும் பூமியின் இருதயத்தில் இருப்பார். யாரை ஒப்பிட்டு பேசுறாரு சொல்லுங்க? யாரை ஒப்பிட்டு பேசுறாரு? நம்ம சொல்ல தெரியுமா? ஏதாவது யாரையோட கம்பேர் பண்ணி பேசுனா போயும் அவனோடு என்னை கம்பேர் பண்ணி என்ன செய்யல பேசுறேன்னு சொல்ல தெரியுமா? யாரோட பேசணும் விவஸ்தை இல்லையா உனக்குன்னு சொல்ல தெரியுமா? அப்போ அந்த 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 அளவுக்கு அந்த ஆள் தோத்து போன ஆள் சேர்க்க மாட்டோம். வேற யாரோட நல்ல ஆளோட கம்பேர் பண்ணா கூட அமைதியா இருந்துருவோம். ஆனா நம்மளை விட மோசமான ஒரு ஆளோட கம்பேர் பண்ணும்போ நம்முடைய இருதயம் ஏத்துக்காது. ஏசு சொல்றாரு, யோனா தெரியுமா? யோனா அவன் எப்படி மீனின் வயத்துல இருந்தானோ அதே போல மனுஷகுமாரன் இருப்பார். யாரோட ஒப்பிட்டு பேசுறாரு? யாரோட ஒப்பிட்டு பேசுறாரு? நான் சொல்ற வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க. நான் தடுமாறுவதும் நான் விழுவதும் என் வாழ்வில் கர்த்தர் அற்புதங்களை செய்வதும் தேவ நாம மகிமைக்காக, தேவ நாம மகிமைக்காக. அற்புதம் என்கிறது, அடையாளம் என்பது வெறும் சுகம் வெறும் விடுதலை மட்டும் அல்ல. விழுந்து கிடக்கிற என்னை தூக்கி எடுப்பதே ஒரு பெரிய அற்புதம். விழுந்து கிடக்கிற என் வாழ்க்கையை கட்டி எழுப்புவதே ஒரு அற்புதம். நான் உடைச்சதை அவர் சரி செய்வதே ஒரு பெரிய அற்புதம். நான் உதறி தள்ளினதை தூக்கி நிறுத்துவது பெரிய அற்புதம் இல்லையா? அப்ப யோசிச்சு பாருங்க, வெறும் சுகம் வெறும் அற்புதம் மட்டும் அல்ல, என் ஆவிக்குரிய வாழ்வை கட்டி எழுப்புவதே ஒரு பெரிய அற்புதம் தான். கர்த்தர் சொல்ற யோனாவோடு தன்னை ஒப்பிட்டு பேசுறாரு. அதே மத்தேயு 12 அதிகாரம் 41 வசனத்தை பாருங்க. நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள், இதோ யோனாவிலும் பெரியவர். பாத்தீங்களா? யோனா பத்தி சொல்லும்போது சொல்றாரு, அவன் பிரசங்கத்தை கேட்டு அநேகர் என்ன திரும்பினார்கள்? மனம் திரும்பினார்கள். தோத்து போன ஊழியக்காரன், விழுந்து போன ஊழியக்காரன் பேசுறோம். ஆனா இயேசு சொல்றாரு, இல்ல, அவன் பிரசங்கத்தை கேட்டு அநேகர் மனம் திரும்பினார்கள். அவன் என் அடக்க ஆராதனைக்கு ஒரு அடையாளம். நான் அடக்கம் பண்ணுவதற்கு யார் அடையாளம்? யோனா ஒரு அடையாளம். பாத்தீங்களா? அப்ப நான் என்ன சொல்றேன், ஆவிக்குரியவன் வாழ்வில் ஒருவேளை சத்துருக்கள் துரத்தலாம், விழுந்து போனது போல இருக்கலாம், தடுமாறுவது போல இருக்கலாம், விட்டு வந்த பார்வோன் திரும்ப துரத்துவது போல் இருக்கலாம். ஆனா அவைகள் நடுவில் கர்த்தர் மகிமைப்பட வல்லவராய் இருக்கிறார். அவைகள் நடுவில் ஆண்டவர் மகிமைப்படுவார். நம்ம நினைக்கலாம், ஐயோ விட்டு வந்த பிரச்சனை தொடருது, விட்டு வந்த பாவம் தொடருது, விட்டு வந்த வியாதி தொடருது, விட்டு வந்த வறுமை தொடருது நினைக்கலாம். ஆனா அதன் நடுவில் ஆவிக்குரியவன் செய்ய வேண்டியது, எனக்கா என் தெய்வம் யுத்தம் செய்வார். என்னை ஒன்று பின் தொடருது என்றால் கர்த்தர் மகிமைப்பட போகிறார். ஏதோ ஒன்று பின் தொடருது என்றால் கர்த்தர் மகிமைப்பட போகிறார். இந்த பகல் வேளையில் சில பார்வோன்கள் நம்மை பின்தொடரலாம். ஆனா நீங்க சொல்லுங்க, கர்த்தர் என்னை மகிமைப்படுத்துவார், கர்த்தர் என்னை மகிமைப்படுத்துவார். அந்த வியாதி நடுவில், அந்த தோல்வி நடுவில், அந்த அவமானத்தின் நடுவில் ஆண்டவர் என்னை மகிமைப்படுத்துவார். அவருடைய நாமம் மகிமைப்படும். Praise God. யோனாவிலும் பெரியவர். ஆமென். எவ்வளவு நல்லா இருக்குல்ல? மத்தேயு 16 அதிகாரம் 4 வசனத்தை பாருங்க. 16:4. இன்னும் கொஞ்சம் கூட போய் யோனாவை ஹைப் ஏத்துறார் பாருங்க ஆண்டவர். மத்தேயு 16:4. அடையாளம் தேடுகிறார்கள்.
யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேற அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி அவர்களை விட்டு அடையாளம் தாரும் ஐயானா ஆண்டு சொல்றாரு. இங்க பார், யோனாவின் அடையாளம் தவிர உனக்கு வேற அடையாளமே. தோத்து போனவில்ல, பைபிள் படி பார்த்தா தோத்து போனவில்ல, தேவ சமூகத்தை விட்டு விலகி போனவில்ல, மரணத்தை தேடினவன் இல்லையா? ஆனா அவனை வச்சு கத்த சொல்றாரு, அவன் தான் இஸ்ரவேலுக்கு அடையாளம். அவன் மீனின் வயிற்றுல இருந்த மாதிரி மனுஷகுமாரன் மீனின் வயிற்றுல இருப்பார். அவன் பிரசங்கம் பண்ணும்போ நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பின மாதிரி நாம் பிரசங்கம் பண்ணும்போ மனம் திரும்பிக்கோ. திரும்பினா அன்னைக்கு நினிவே காக்கப்பட்ட மாதிரி தேசம் என்ன செய்யப்படும்? காக்கப்படும். பார்த்தீங்களா, யாரை வந்து அடையாளப்படுத்துறாரு? அதான் நான் சொல்றேன், நம்முடைய வாழ்வில் ஆவிக்குரிய வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு அற்புதங்களும் தெய்வ நாமத்தை மகிமைப்படுத்தும். கடல் கொந்தளித்ததும் தெய்வநாம மகிமைக்காக, மீனின் வயத்துல போய் 3 நாள் அமர்ந்ததும் தெய்வநாம மகிமைக்காக, 3 நாள் பிரயாணம் பண்ணி அந்த பட்டணத்தில் பிரசங்கம் பண்ணின போது முழு பட்டணமும் மனம் திரும்பினது தெய்வநாம மகிமைக்காக. அந்த பட்டணத்தை அழிக்காமல் கர்த்தர் விட்டதும் தெய்வநாம மகிமைக்காக. கோபப்பட்ட போது யோனாட்ட போய் கர்த்தரும் கோபத்தை காட்டாம அவன் கோபப்படும் போ அவனோடு கூலா சின்ன பிள்ளை விளையாண்ட மாதிரி விளையாண்டு, ஒரு தகப்பன் தன் பிள்ளைத்த விளையாடுற மாதிரி விளையாண்டு அவனை டென்ஷன் ஆக்கி அவன் டென்ஷன்ல இருந்து அவனுக்கு பாடம் கத்து கொடுத்து பாருங்க எவ்வளவு மகிமை நடத்தி இயேசு சொல்றாரு, யோனா தீர்க்கதரிசி. அப்ப யோசித்துக்கோங்க, என் வாழ்வில் நடக்கிற ஒவ்வொரு அற்புதங்களும் தெய்வநாம மகிமைக்காக. ஆமென். அப்போ தேவன் எப்ப மகிமைப்படுகிறார்? நான் எழும்பும் போது. அந்த அற்புதங்கள் பக்கத்துல பிராக்கெட் எழுதிக்கோங்க. நான் எழும்பும் போது, அந்த பிரச்சனைகள் நடுவில் எழும்பும் போது, அந்த போராட்டங்கள் நடுவில் நான் எழும்பும் போது, அந்த நெருக்கடிகள் நடுவில் நான் எழும்பும் போது கர்த்தர் மகிமைப்படுகிறார். ஆமென். 2. மூன்றாவதாக, கர்த்தர் எப்ப நம்முடைய வாழ்வில் மகிமைப்படுவார்? ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஆமென். ஆண்டவரால் நாம் உடைக்கப்படும் போது, ஆண்டவரால் நாம் உடைக்கப்படும் போது கர்த்தர் மகிமைப்படுகிறார். ஆண்டவரால் நாம் உடைக்கப்படும் போது அதை சரி என்று ஏற்றுக்கொள்வோமானால் அப்ப யார் மகிமைப்படுகிறார்? கர்த்தர் மகிமைப்படுகிறார். லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 3வது வசனம். லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆரோனை நோக்கி, என்னிடத்தில் சேருகிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கு முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னது இதுதான் என்றான். ஆரோன் பேசாமல் இருந்தான். சம்பவம் என்ன தெரியுமா? முத ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவி முடிச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு பிரதிஷ்டை பண்டிகை நடக்குது. 7 நாளா அவங்கள பரிசுத்தப்படுத்தி பிரதிஷ்டப்படுத்தி கர்த்தருக்காக பிரித்தெடுத்து எல்லா வேலையும் நடக்குது. அப்படி நடக்க முடியும் போ கர்த்தருடைய அக்கினி வானத்திலிருந்து இறங்கும். அந்த அக்கினி இறங்கி பலிபீடத்துல பற்றி எரியுது. எல்லாரும் கர்த்தரை ஆராதித்தார்கள். அப்புறம் நடந்தது என்னன்னா, அந்த தீ என்ன ஆச்சுன்னு தெரியல, அணைஞ்சுதா அல்லது அணையிற மாதிரி இருந்துச்சான்னு தெரியல. ஆரோனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க, நாதாப்பும் அபியும். ஐயோ, பலிபீடத்துல தீ இல்ல நினைச்சவங்க ஓடி போய் வெளியில இருந்து அக்கினி கொண்டு வந்தாங்க. இந்த பலிபீடத்துல தீ எறிவதற்காக அக்கினியை கர்த்தர் வானத்திலிருந்தே என்ன செய்தார்? அனுப்பினார். மோசேட்ட சொன்னா, நெருப்பு சட்டின்னு ஒன்று உண்டாக்கிக்கோ, சாயங்காலம் ஆகும்போ இந்த நெருப்புல கொஞ்சம் எடுத்து அந்த சட்டியில வச்சு பாதுகாத்து கொள்ளணும். நாளைக்கு காலையில பலிபீடத்தை கொளுத்தும்போ இந்த அக்கிலிருந்து எடுத்து தான் என்ன செய்யணும்? கொளுத்தணும்னு சொல்லியிருந்தார். அது நாதாபாபியும் மறந்தாங்களா என்னன்னு தெரியல. அவர்கள் அந்நிய அக்கினியை கொண்டு வந்தார்கள். அந்த பலிபீடத்துக்கு முன்னே கர்த்தர் கொண்டு போட்டார். அந்த பலிபீடத்துக்கு முன்னே கொண்டு போட்டார். 2 பிள்ளை செத்து கிடக்கிறான். மோசே சொல்றாரு, கர்த்தர் மகிமைப்படுவேன்னு சொன்னார்ல, இதுதான். கர்த்தர் மகிமைப்படுவேன்னு சொன்னார்ல, இதுதான். ஆரோன் பேசாமல் இருந்தான், ஒன்னும் பேசல. மோசே சொல்றார், வஸ்திரத்தை கிழிக்காத, பாகைய கலட்டாத, உனக்கு தந்த பிரதிஷ்ட பலிய ஆசரிப்பு கூடாரத்துக்குள் இருந்து நிறைவேற்று. இந்த பிரேதத்தை மத்தவன் அடக்கம் பண்ணுவான். ஆளோடு தூக்கிட்டு போய் சொல்ற, வெளியே கொண்டு போ பிரேதத்தை. அங்க அடக்கம் நடக்குது. ஆரோன் தன் வஸ்திரத்தை கிழிக்கல, தன் பாகைய கலட்டல, பயத்தோடு தேவ சமூகத்துல நிக்கிறான். ஒரு வார்த்தை கூட என்ன செய்யல, பேசல. யோசித்து பாருங்க, கர்த்தர் அடித்தார். கர்த்தர் தான் அடித்தார். முத இப்பதானே ஆராதிக்க வர்றாங்க, இவங்களுக்கு தெரியாது இல்ல.
ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இவங்களுக்கு தெரியாத. இப்படிதான் ஆராதிக்கணும் முறை தெரியாத. தெரிஞ்சிருந்தா செஞ்சிருப்பாங்கல்ல, தெரியாத. அந்நிய அக்கினி கொண்டு வரக்கூடாதுன்னு தெரியாத, கொண்டு வந்துட்டாங்க. ஆண்டவர் அடிச்சார். அது ஆரோனுக்கு ஒரு பெரிய பாடம், ஆரோனுக்கு ஒரு பெரிய பயத்தை உருவாக்கிற்று. ஆனா நல்ல மனுஷன் ஆரோன் ஏற்றுக்கொண்டான், அந்த சிக்ஷையை அப்படியே ஏற்றுக்கொண்டான். மோசே சொல்றார், கர்த்தர் மகிமைப்படுகிறார். ஆரோனே உன் ஊழியத்துல கர்த்தர் மகிமைப்படுறார். எவரேர்ல பவுல் எழுதும் போது எழுதுறார், ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவன் அந்த கனமான ஊழியத்துல தானா ஏற்பட முடியாது. ஏன்? அடி வாங்கி நின்னவன், அடி வாங்கி நின்னவன். கர்த்தர் அடித்தார், இழந்து கிடக்குது. 2 பிள்ளை, வாலிப பிள்ளை செத்து கிடக்குது. பேசல, கர்த்தர் மகிமைப்படுகிறார். அதான் சொன்னேன், என்னை நான் உடைக்கப்படும் போது கர்த்தர் என்ன படுகிறார்? மகிமைப்படுகிறார். நான் உடைக்கப்படும் போது நான் இதை இப்படி யோசிக்கிறேன். இது என்னுடைய ஒரு தியானம். ஆரோன் முதல் அந்த ஆசரிப்பு குளத்தில் ஊழியத்துக்கு வருகிறார். ஆனா இதே ஆரோன் தான் ஒரு நாள் கண்ணுக்குட்டியை உருவாக்கி ஒட்டுமொத்த ஜனத்தையும் நிர்வாணமாக்கி அவர்களை பாவத்தில் விழப்பண்ணின மனுஷன். அதற்கு ஒரு பரிகாரமா இருந்துச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் இப்படி யோசிக்கிறேன், ஒருவேளை அதற்கு ஒரு பரிகாரமா இதை இருக்கட்டும்னு கர்த்தர் நினைச்சாரான்னு தெரியல. அதை ஏற்றுக்கொண்டான். ஒருவேளை ஆரோன் இப்படி நினைச்சிருந்திருக்கலாம், சரி நான் செஞ்ச தப்புக்கு ஒரு பரிகாரத்தை கர்த்தர் என்ன செஞ்சுக்கிறேன், வாங்கிக்கிறேன், சுமக்கிறேன் ஆண்டவர், பரவாயில்ல, ஏத்துக்கிட்டான். அதனாலதான் ஆரோனின் கோல் துளிர்த்தது. அதனாலதான் ஆரோனின் கோல் அன்னைக்கு ஜனங்கள்லாம் நிந்திக்கும் போ ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. கோராகும் மற்றவர்களும் எழும்பி, ஏன்பா நீதான் ஆசாரினான்னு கேட்கும் போ கர்த்தர் சொன்னா, ஏ ஆரோன் ஆசாரினா இல்ல நான் சொல்லுதேன்னு சொல்லி அவன் கோலை துளிர்க்க வைத்து பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுக்கும்படி கர்த்தர் உதவினார். சிட்சையை ஏற்றுக்கொண்டவன கர்த்தர் கைவிடவே இல்லை. ஆண்டவர் அடிக்கும் போ ஏற்றுக்கொண்டு பாருங்க, சரி ஆண்டவர் இந்த தோல்வியை ஏத்துக்கிறேன்ப்பா, இந்த நஷ்டத்தை ஏத்துக்கிறேன். ஆமா, சில நேரம் சில தோல்வி வரும்போது மனசு சொல்லும், இதனால இருக்குமோ அப்படின்னு, ஒருவேளை அது அப்படி செஞ்சதுனால இது வந்திருக்குமோ அப்படின்னு. அப்படி வந்துச்சோ இல்லையோ, அப்ப நீங்க சொல்ல வேண்டியது, பரவாயில்லப்பா நான் இதை ஏத்துக்கிறேன், இந்த அடியை நான் ஏத்துக்கிறேன், இந்த நஷ்டத்தை நான் ஏத்துக்கிறேன். ஒருவேளை நான் செஞ்ச தவறுனா கூட என்ன செஞ்சிருக்கலாம், வந்திருக்கலாம், ஏத்துக்கிறேன். ஏத்துக்கிட்டாரு, கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. ஏத்துக்கிட்டாரு, கர்த்தர் உயர்ந்திருந்தார். ஒரு நாள் வாதை வருது. மோசே சொல்றாரு 90-95 வயசுல மோசே சொல்றாரு, ஏ ஆரோனே எழும்பி ஓடுன்னு சொல்லும்போ ஒரு 20 கிலோ ட்ரெஸ்ஸை தூக்கி மேல போட்டுக்கிட்டு 25 கிலோ வெயிட் உள்ள அந்த தூப கலசத்தை கையில பிடிச்சுக்கிட்டு ஜனங்கள் நடுவே ஓடுறான். 30 லட்சம் ஜனத்தின் நடுவே ஓடி செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு நடுவே போய் நின்று தூபம் காட்டினான். அழித்து கொண்டிருந்த வந்த வாதை அங்க நின்னுச்சு. வாத நின்னுச்சு. யோசித்து பாருங்க, பரவி வருது வாத. ஆனா ஆரோனை தாண்டி போகல. ஏன்? உடைவில் கர்த்தரை மகிமைப்படுத்தினவர். தன் வாழ்வில் உடைவு வரும்போ, இழப்பு வரும்போ தெய்வத்தை ஆராதித்தவன், இழப்பு வரும்போ கர்த்தருடைய பாதத்தில் நின்றவன். அதனால்தான் சாலமோன் எழுதுகிறார், கர்த்தருடைய சிட்சையை அற்பமா எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே, தாம் நேசிக்கிற பிள்ளையை கர்த்தர் சிட்சிக்கிறார். ஆமென். இன்னொரு நாள் வாதை வந்துருச்சு. மோசே, ஆரோன், எலெயாசார் என்ன பண்ணணும்னு தெரியல. எலெயாசார் யாருன்னா ஆரோனுடைய இன்னொரு பையன். இந்த எலெயாசாருக்கு ஒரு மகன் இருக்கிறான், பினேகாஸ். இளம் வயசு. இவங்க எல்லாம் உட்கார்ந்து ஜெபம் பண்றாங்க, என்ன ஆண்டவரே செய்யன்னு. அப்ப பார்த்தா ஒருத்தன் ஒரு மீதியான் பெண்ணை கூட்டு போய் ஒரு கூடாரத்துக்குள்ள போய் விபச்சாரம் பண்ண போறான், வேசித்தனம் பண்ண போறான். இதை பார்த்துக்கிட்டு இவன் மோசே கண்ணுக்கு முன்ன நடக்குது. இதெல்லாம் மோசேக்கு என்ன பண்ணன்னு தெரியல, அழுதுட்டு இருக்கிறாரு. பினேகாசு பார்த்தான், இது சரிப்பட்டு வராது. அன்னைக்கு ஆரோன் தூப கலசத்தை தூக்கிட்டு போய் நின்று வாதை நிறுத்தினான். ஆரோனுக்கு பேரன் பினேகாசு ஒரு ஈட்டியை தூக்கிட்டு போய் அவன் வேசித்தனம் பண்ண 2 பேரையும் உருவ குத்தினான். கர்த்தர் வாதையை நிறுத்தினார். பாருங்க, இந்த சந்ததிகள் வாதையை நிறுத்திச்சு. இந்த ஆரோனின் குடும்பம் எதை நிறுத்திச்சு? வாதையை நிறுத்திச்சு. ஏன்? கர்த்தருடைய சிட்சையை ஏற்றுக்கொண்டவர்கள், கர்த்தருடைய
அடியை ஏற்றுக்கொண்டவர்கள், கர்த்தர் அழுத்தும் போ அந்த பாரத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். ஆமே, பரவாயில்ல ஆண்டவரே, நான் சகித்துக் கொள்ளுகிறேன் என்று சகித்துக் கொண்டவர்கள். அதனாலயாக்கும் ஆண்டவர் இந்த குடும்பம் எப்பெல்லாம் கர்த்தர் சமூகத்தில் நின்னுச்சோ அப்பெல்லாம் ஆண்டவர் வாதைகளை நிறுத்தினார். அப்பெல்லாம் வாதையை நிறுத்தி ஜனத்துக்கு ரட்சிப்பை தந்தார். ஆமென். அப்போ உடைக்கப்படும் போது கர்த்தர் மகிமைப்படுகிறார். நான் என் உடைவில் கர்த்தர் என்ன படுகிறார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும்போ பிதா மகிமைப்பட்டாரா இல்லையா? மகிமைப்பட்டார்ல. இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும்போ என் ஆவியை உம்மிடத்தில் ஒப்புவிக்கிறேன்னு சொல்லும்போ பிதா மகிமைப்பட்டாரே. அவர் மகிமைப்பட்டதின் விளைவு திரைச்சீலை இரண்டா கிழிந்ததே. அது வரைக்கும் பிதாவின் பக்கத்தில் யாரும் வரவே முடியாது என்கிற நிலை இருந்தது. ஆனா என்னைக்கு திரைச்சீலை கிழிந்ததோ அன்னையிலிருந்து எல்லாரும் கர்த்தரிடத்தில் நெருங்கும்படி பாக்கியம் கிடைத்தது. அப்போ உடைவு மாற்றத்தை உண்டாக்குது. உடைவு எதை உண்டாக்குது? மாற்றத்தை. அப்போ தேவன் உடைக்கும் போ சந்தோஷமா ஏத்துக்கணும். நம்மளை உடைக்க சில நேரம் பிள்ளைகளை வச்சிருப்பார், நம்மளை உடைக்க புருஷனை வச்சிருப்பார், நம்மளை உடைக்க மனைவி வச்சிருப்பார், நம்மளை உடைக்க மாமியார் மாமனாரை வச்சிருப்பார், நம்மளை உடைக்கிறதுக்கு குடும்பத்தை வச்சிருப்பார், ஒரு சித்தப்பா வச்சிருப்பார், ஒரு பெரியப்பா வச்சிருப்பார், ஒரு அண்ணனை வச்சிருப்பார். எதுக்கு தெரியுமா? நம்மளை உடைப்பதற்கு, ஆவிக்குரியவனை உடைப்பதற்கு. இதெல்லாம் இவங்கெல்லாம் எழுப்பி பேசும்போது என்ன நினைக்கிறோம்? இவங்க இப்படி பேசுறாங்களே, இப்படி சொல்றாங்களே, என்னை கஷ்டப்படுத்துறாங்களே, என்னை வேதனைப்படுத்துற மாதிரி பேசுறாங்களே, இந்த பிள்ளைகளால் கஷ்டப்படுறேன், இந்த குடும்பத்தால் கஷ்டப்படுறேன்னு சொல்றோம்ல, அதெல்லாம் நம்மளை உடைக்கிற உடைவுகள். அந்த உடைவுல என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என்ன இந்த பாதையில் நடத்துகிறேன். தாவீது சொல்றார், சீமையை தூசிக்கிறான், கர்த்தர் அவனை தூசிக்க அனுமதிச்சிருக்கிறார், அவனை அனுமதிச்சிருக்கிறார், நான் என்ன பண்ண முடியும்? அவன் சொல்ல முடியும் விட்டுருக்கிறார். வாய்க்கு வந்த வார்த்தையெல்லாம் என்ன செஞ்சுட்டு போறான், சொல்லிட்டு போறான், வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசிட்டு போறான். பரவாயில்ல, அவனை பேச விட்டுருக்கிறார். ஆனா ஒரு நாள் என் நீதியை பட்ட பகலை போல கர்த்தர் மாற்றுவார், என் நீதியை பட்ட பகலை போல மாற்றுவார். என்னை கர்த்தர் வெளிச்சத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். நம்மளை உடைக்கிறவர்களை கண்டு வருத்தப்படவே கூடாது. போயா உடைச்சிட்டு போகும். என் ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். உடைவுகள் நடுவில் கர்த்தர் பெரியவராக இருப்பார். ஒன்று தெரியுமா? யார் நம்மளை உடைக்கிறார்களோ அவர்கள் நடுவில் தான் கர்த்தர் நம்மளை வாழ வைப்பார். யார் நம்மளை உடைக்கிறானோ, வார்த்தைகளால் ஒருவன் உடைக்கிறானோ, அவன் நடுவில் கர்த்தர் நம்மளை வாழ வைப்பார். நம்மளை புறம்பே தள்ளுறாங்களா, அது நடுவில் கர்த்தர் வாழ வைப்பார், வாழ வைப்பார். சில நேரம் பெற்றோரை ஜெபிக்க வைக்க பிள்ளைகளை கர்த்தர் உடைப்பார், பிள்ளைகளை வைத்து உடைப்பார். அப்போ பெற்றோர் புரியணும், இது நான் ஜெபிக்க வேண்டிய நேரம். என் பிள்ளை தடுமாறுதா, அப்போ நான் ஜெபிக்க வேண்டிய நேரம். ஏன்னா அது ஒரு சிக்னல், பெற்றோருக்கு ஒரு சிக்னல். அதை புரிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். அப்படியானால் ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்கணும், ஆராதிக்க வேண்டிய நேரத்தில் ஆராதிக்கணும். ஸ்கூலில் காலேஜில் சும்மா கேவலப்படுதோமா, அப்போ புரியணும், இது நான் ஜெபிக்க வேண்டிய நேரம். சும்மா கர்த்தர் கேவலப்படுத்த மாட்டார், சும்மா உடைக்க மாட்டார். அவர் உடைக்கிறார்னா ஒன்று நம்மளை உருவாக்குவார். அப்போ புரியணும், சும்மா ஸ்கூலில் கேவலப்படுறோம், 4 பேருக்கு முன்னே அசிங்கப்படுறோம், 4 பேருக்கு முன்னே நம்மளை கெட்ட பேர் ஆகுது அப்படின்னா புரிந்து கொள்ளணும், நம்ம சரியில்லை, ஆண்டவர் பார்த்து ஓடி வந்துடணும். ஆரோன் பேசாமல் இருந்தான், ஏற்றுக்கொண்டான். ஆமே. அப்போ ஒன்று, வசனம் எனக்குள் வளரும் போது கர்த்தர் மகிமைப்படுவார். 2, அற்புதங்கள் என் வாழ்வில் நடக்கும் போது, நான் எழும்பும் போது கர்த்தர் மகிமைப்படுவார். 3, நான் உடைக்கப்படும் போது கர்த்தர் மகிமைப்படுகிறார். 4, என் ஆராதனையில் கர்த்தர் மகிமைப்படுகிறார். ஆராதனையில் வாசிக்கலாமா? சங்கீதம் 69 சங்கீதம் 30வது வசனம். 69:30. பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவே, கொம்பு விரிகுளமுள்ள காளை எருதை பாருக்கிலோ. பாத்தீங்களா? எது கர்த்தருக்கு ரொம்ப பிரியமா? அவரை ஆராதிப்பது. அவர் சொல்றாரு பாருங்க, நம்முடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்து. தாவீது சொல்றாரு, நான் எப்பவே பேரும் தெரியுமா? பாட்டுக்கே உள்ள இருப்பேன், பாட்டினால் அவரை துதித்து. இல்லையா? அப்போ பாட்டு பாடும் போதே எங்க இருக்கணும்? எங்க இருக்கணும்?
ஆலயத்தில் இருக்கணும். ஆனா ஒரு மனுஷன் பாட்டு பாடி ஆராதிச்சான். எப்ப தெரியுமா? ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 21வது வசனம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி. பாருங்க இந்த வார்த்தைய, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். ரோமர் 4ஆம் அதிகாரம் 19. அவன் விசுவாசத்தில் பலவீனமா இருக்கவில்லை. ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் எப்ப ஆராதிச்சான் தெரியுமா? கற்பம் செத்து போன பிறகு. எப்ப ஆராதிக்கிறான் தெரியுமா? கைதட்டி. தன் மனைவியுடைய கற்பம் செத்து போயிற்று, தனக்கு இனி பலன் இல்லை. ஆனா கர்த்தர் சொல்லி இருக்கிறார், ஈசாக்க தருவேன். கர்த்தர் சொல்லி இருக்கிறார், வாக்குத்தத்தத்தை தருவேன். அதனால வாக்குத்தத்தம் மட்டும்தான் கையில் இருக்கு. ஆனா சூழ்நிலை சாதகமா இல்ல. ஆதி நடுவுல உட்கார்ந்து வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிறைவேற்ற வல்லவர் என்று நம்பி விசுவாசித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினார். 100 வயசு, சரத்துல பலன் இல்ல. 100 வயசு, தன் மனைவி கர்ப்பம் செத்து போயிட்டு 100 வயசு, இனி ஒரு அற்புதம் நடக்க வாய்ப்பில்லை. ஆனா ஒண்ணு கையில இருக்கு, ஈசாக்கை தருவேன். கர்த்தர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வசனம், அதை கையில் பிடித்துக் கொண்டு கைதட்டி பாட்டு பாடி கர்த்தரை ஆராதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினார். ஆண்டவர் அவன் விசுவாசத்தை கனம் பண்ணினார். கர்த்தர் நல்லவர் இல்லையா? எப்படி ஆபிரகாம் பாட்டு பாடினார்? இல்லாமையின் நடுவில். ஏன் ஆபிரகாம் பாட்டு பாடுகிறார்? ஆபிரகாம் போய் யாராவது ஒருத்தர் ஏன் ஆபிரகாமை பாட்டு பாடுகிறார் என்றால், ஆபிரகாம் சொல்லியிருப்பார், எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். 24 வருஷத்துல என்னைக்காவது உண்மை உள்ளவராக இருந்தாரா? இல்ல. 24 வருஷத்துல என்னைக்காவது அற்புதம் செய்தாரா? இல்ல. 24 வருஷத்துல என்னைக்காவது உங்க வீட்டுக்குள்ள அசை வந்துச்சா? இல்ல. இப்ப எப்படி நம்புற? இப்ப தரிசனமாகி திரும்ப தருவேன்னு சொன்னார்ல, தரிசனமாகி தருவேன்னு சொன்னார்ல. அதை விட இன்னொரு பியூட்டி என்னன்னா, ஆபிரகாம் வீட்டுக்கு கர்த்தர் வந்தார். ஆபிரகாம் வீட்டுக்கு வந்து சாராள்கிட்ட சொன்னார், தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? ஆபிரகாமை தனிமையில் சந்தித்தார், சாராளை வீட்டில் சந்தித்தார். அதனாலதான் தாத்தாவும் பாட்டியும் கைதட்டி பாட்டு பாடுறாவ. என்ன சொல்லி? வாக்குத்தத்தம் தந்தவர் நிறைவேற்ற வல்லவர். Praise God. ஆராதிக்க சூழ்நிலை தேவையில்லை, ஆராதிக்க அனுகூலங்கள் தேவையில்லை, ஆராதிக்க எனக்கு நன்மைகள் நடக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆராதிக்க வார்த்தை போதும், ஆராதிக்க தெய்வ சத்தம் போதும். எனக்கு தந்த வாக்குத்தத்தம், எனக்கு தந்த வார்த்தை, எனக்கு தந்ததை நிறைவேற்ற கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். நம்பி ஆராதித்தார். ஹல்லேலூயா. நம்பினா ஆராதனையில கர்த்தரை நம்பி ஆராதிக்கணும், ஆண்டவரை நம்பி ஆராதிக்கணும். நான் சில இடங்கள்ல, சில கூட்டங்கள்ல பாடல் ஆராதனை நடத்த போகும்போது பார்த்துருக்கிறேன், சில கன்வென்ஷன்ல பார்த்துருக்கிறேன், சிலரை பார்த்துருக்கிறேன். சில விசுவாசிகள் கீழே இருந்து தங்களை மெய் மறந்து அவர்கள் பாட்டுக்கு ஆராதிப்பார்கள். கை தட்டுவாங்க, அவங்க குதிப்பாங்க, அவங்க நடனம் ஆடுவாங்க, அவங்க அங்கங்க அசைவாங்க, அவங்க எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்வாங்க? யோசித்து பாருங்க. அவங்களுக்கு வெக்கம் இல்லை, அவங்களுக்கு அவமானம் இல்லை. தெய்வம் செய்த நன்மைகளை எண்ணி அவங்க கர்த்தர் என்ன செய்றாங்க? தனிமையில ஆராதிக்கிறாங்க, தனிமையில பாட்டு பாடுறாங்க, கர்த்தரோடு நடக்கிறாங்க. பாருங்க, வெக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. யார் என்ன சொன்னான்னு, நான் கர்த்தர் என்ன செய்வேன்? ஆராதிப்பேன். யோசித்து பாருங்க. தெய்வத்தை ஆராதிக்க சூழ்நிலைகளை பார்க்கிறவன் விழுந்து போவான், ஆனா சூழ்நிலைகளை பாராதவன் கர்த்தரை நம்பி மகிமைப்படுத்துவான். நான் சொல்லட்டுமா? ஆராதிப்பதற்கு நம்பிக்கை அவசியம். ஆராதிப்பதற்கு கர்த்தர் மேல் நம்பிக்கை தேவை. நம்பிக்கை இருந்தா தான் கர்த்தர் என்ன செய்ய முடியும்? ஆராதிக்கவே முடியும். ஆபிரகாம் கர்த்தரை மகிமைப்படுத்தினான். விடுவாரா ஆண்டவர்? 22ஆம் வசனம். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக. பார்த்தீங்களா? எது நீதியாக எண்ணப்பட்டது? அவனுடைய ஆராதனை நீதியாக எண்ணப்பட்டது. அதை வச்சு
கர்த்தர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். அதை வைத்து வாக்குத்தத்தத்தை கர்த்தர் செய்து முடித்தார். இந்த கால வேளையில ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் வாக்குத்தத்தம் தந்திருப்பாரானால் நிறைவேற்ற வல்லவர் என்று சொல்லி கர்த்தர் ஆராதிக்கணும். அப்போ ஆராதிக்கிறவன் கர்த்தரை பார்த்தீங்களா? அப்ப நான் இவ்வளவு நேரம் சொன்னது என்னது? தெய்வத்தை மகிமைப்படுத்தக்கூடிய வழிகள். எப்பெல்லாம் தேவன் மகிமைப்படுகிறார், எப்பெல்லாம் தேவன் உயர்த்தப்படுகிறார். ஒன்று, வசனம் என்னில் பெருகும் போது கர்த்தர் மகிமைப்படுகிறார். 2, அற்புதங்கள் நடக்கும்போ நான் எழும்பும் போது கர்த்தர் மகிமைப்படுகிறார். என் உடைவின் நடுவில் கர்த்தர் மகிமைப்படுகிறார். என் ஆராதனையில் கர்த்தர் என்ன செய்கிறார்? மகிமைப்படுகிறார், மகிமைப்படுகிறார். அதுதான் பவுல் சொல்றாரு, இயேசுவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படணும். ஒரே ஒரு வார்த்தை வேகமா சொல்லி முடிக்கிறேன். அவர் இந்த 4 காரியமும் நம்மில் நடப்பதற்கு அவர் பவுலே சொல்ற வார்த்தை அந்த 2ஆம் வசனம், அந்த 12ஆம் வசனம், 2 தெசலோனிக்கேயர் 1:12 வசனத்தை பாருங்க. நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு போதும், அழைப்புக்கு அவர் என்னில் மகிமைப்பட வேண்டுமானால் அதற்கு நான் பாத்திரவான் ஆகணும். அதற்கு நான் என்னவாகணும் சொல்லுங்க? என்னவாகணும்? பாத்திரவான் ஆகணும். நன்மை தேவன் உடைப்பது வேற, சாத்தான் உடைப்பது. தேவன் உடைப்பது வேற, நம்மை நாமே உடைத்துக் கொள்வது வேற, இல்லையா? அப்போ தெய்வ நாமம் என்னில் மகிமைப்படுவதற்கு தேவன் என்ன அதுக்கு ஏற்ற பாத்திரமாய் மாற்றணும். அதுக்கு ஒரு ஒர்த்தான ஆளா என்ன செய்யணும்? மாற்றணும். அப்படி மாற்றினா கர்த்தர் என்னில் மகிமைப்பட வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் எப்ப மகிமைப்படுவார்? எல்லார்ட்டையும் மகிமைப்படலையே. எல்லார்ட்டையும் கர்த்தர் என்ன படல? எல்லாருடைய துதியிலையும் கர்த்தர் என்ன படல? மகிமைப்படலையே, இல்லையா? எல்லா ஆராதனையிலும் கர்த்தர் என்ன செய்யறது இல்ல? மகிமைப்படலையே. யோசித்து பாருங்க. அந்த பாத்திரம் தேவனால் உருவாக்கப்பட்ட பாத்திரமா இருக்கணும். ஆராதிக்கிறவன் தேவனால் உருவாக்கப்பட்டவனா இருக்கணும். சிக்ஷையை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தெய்வத்தால் உருவாக்கப்பட்டவனா இருக்கணும், இல்லையா? ஆமே. அற்புதங்களை காண்கிறவன் தெய்வத்தால் உருவாக்கப்பட்டவனா இருக்கணும். வசனம் யாருக்குள் வளரும்? தெய்வத்தால் உருவாக்கப்பட்டவனுக்குள். அதான் பவுல் சொல்றாரு, அவர் தம்முடைய அழைப்புக்கு உங்களை பாத்திரராக்கட்டும். பாத்திரராக்கிட்டாருன்னா மகிமைப்பட ஆரம்பிச்சிருவார். வசனம் வளர்ந்துரும், ஆராதனை வந்துரும், சிக்ஷை நடுவில் கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவாரு, உன்னை எழுப்பிடுவாரு. அப்ப நீ பாத்திரரா என்ன செஞ்சிடணும்? மாறிடணும், மாறிடணும், மாறிடணும். 1-2 வார்த்தைகளை மட்டும் நான் வேகமா சொல்லி கடந்து போகிறேன். ஆண்டவர் என்னை அவருடைய பாத்திரனாய் மாற்றுவதற்கு ஒரு 2-3 அடையாளங்கள் இருக்கு. அதையெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்ட வந்தாலே, வாழ்க்கையில் இருந்தாலே புரிந்து கொள்ளலாம். ஆண்டவர் என்னை அவருடைய பாத்திரனாய் வைத்திருக்கிறார். என்னில் அவர் மகிமைப்படுவதற்கு நான் ஒரு பாத்திரன் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ளலாம். நம்பர் 1, யார் கர்த்தருடைய பாத்திரன்? யார் ஆராதிக்க பாத்திரன்? அல்லது யார் தேவ நாமத்தை மகிமைப்படுத்த பாத்திரவான் அப்படின்னா, 1, அவருக்கு பிரியமாக நடக்கிறவன். அவருக்கு சொல்லுங்க, அவருக்கு பிரியமாக நடக்கிறவன். எல்லாரிடத்திலும் மகிமைப்பட முடியாது. எல்லாரிடத்திலும் அவருடைய நாமம் உயர்த்தப்பட. யூதாசும் இயேசுவோடு தான் இருந்தான். ஆனா யூதாசால கர்த்தர் மகிமைப்பட முடியல. இயேசுட்ட அற்புதம் பெற்ற எத்தனையோ பேர் உண்டு. ஆனா எல்லாராலையும் இயேசு மகிமைப்பட இல்ல. எல்லாரும் அவர்கள் பரவாச விடுதலையாக்கும் என்றார்கள். அப்போ எல்லாராலையும் கர்த்தர் மகிமைப்பட முடியாது. அதுக்கு ஒரு பாத்திரன் தேவை. அது கர்த்தருடைய பாத்திரவனாய் மாற்றணும். யார் பாத்திரவான்? அவருக்கு பிரியமாக நடக்கிறவன். கொலோசையர் 1:10. கொலோசையர் 1:10. கொலோசையர் 1:10, 274வது பக்கம். தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய். யார் அவருக்கு பாத்திரர்? அவருக்கு பிரியமாய் நடக்கிறவர்கள். அப்போ யாரால் கர்த்தர் மகிமைப்பட முடியும்? நான் இவ்வளவு நேரம் சொன்னது எப்படி அவர் மகிமைப்படுகிறார் என்கிறத. ஆனா இப்ப சொல்றது யாரால் மகிமைப்படுவார்? யாரால்? அவருக்கு பிரியமுண்டாக நடக்கிற அந்த பாத்திரவானால். அவன் தான் பாத்திரவான், அவன் தான் அழைப்புக்கு ஏற்றவன். ஏனென்றால் அவன் கர்த்தருக்கு பிரியமாக. தாவீது ஜெபம்ண்டார் இல்லையா, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும். உம்முடைய நல்ல ஆவியானவர் செவ்வையான வழியில என்னை
பாத்தீங்களா? பிரியமா இருந்து செய்ய ஜோமனனும் எனக்கு கற்றுத்தாரும். ஏன்னா நான் பிரியமா இருந்தா தான் என் ஆராதனையில கர்த்தர் பிரியப்பட முடியும். நான் பிரியமா இருந்தா தான் வசனம் என்னில் வளர முடியும். அப்ப பிரியமா நடப்பது அவருடைய அதுக்கு பாத்திரவான், அவருடைய மகிமைக்கு பாத்திரவான். ஒண்ணு. இரண்டாவதாக உண்மை உள்ளவன் அவருக்கு பாத்திரவான். யாரு உண்மை உள்ளவன்? எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 2:3. அதுபோல மோசேயை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரர். யார் பாத்திரர்? உண்மை உள்ள மனுஷன் பாத்திரர். இந்த ரெண்டோடு நான் முடித்துக் கொள்ளுகிறேன். அப்ப யோசித்து பாருங்க, பவுல் சொல்றாரு, அவர் அழைத்த அழைப்புக்கு உங்களை பாத்திரவான் ஆக்கணும். ஏன்? அப்பதான் அவர் மகிமைப்பட முடியும். எப்படி மகிமைப்படுவார்? என்னுடைய ஆராதனையில் நான் உடைக்கப்படும் போது, என் அற்புதங்கள் நடுவில், எனக்குள் வசனம் பெருகும் போது மகிமைப்படுவார். அவர் மகிமைப்படுவதற்கு நான் பாத்திரவானா அப்படின்னா, நான் அவருக்கு பிரியமா நடந்தா அவருடைய பாத்திரவான். உண்மை உள்ளவனா இருந்தா, மோசே வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். இயேசு கிறிஸ்து அதை பார்க்கிலும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு, அந்த வார்த்தை எனக்கு தன்னை அப்பாயின்மெண்ட் பண்ணவருக்கு அவர் எப்படி இருக்கிறாரு? அதுக்காக ஆர்டர் பண்ணார்ல, இந்த ஒர்க்குக்காக, இந்த ஊழியத்துக்காக அவரை தேர்ந்தெடுத்தார்ல, அதுக்கு அவர் எப்படி இருந்தாரா? அந்த 33 வருஷம் இயேசு பிதாவுக்கு எப்படி இருந்தார்? உண்மை உள்ளவராக இருந்தார். அப்ப நான் யார் பாத்திரவான்? உண்மை உள்ள மனுஷன் பாத்திரவான். இன்னொரு வார்த்தை கூட சொல்றேன், 3வது யார் பாத்திரவான் அப்படின்னா, எந்த சூழ்நிலையிலையும் மாறாதவன். எந்த சூழ்நிலையிலும், அந்த வார்த்தை அப்படி இருக்கு, மருளாதவன் அப்படின்னு இருக்கும், மருளாதிருக்கிறீர்கள் அப்படின்னு இருக்கும். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்துல அந்த வார்த்தை இருக்கும் பாருங்க. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை பாருங்க. 27ஆம் வசனம். பிலிப்பியர் 1:27. நான் வந்து உங்களை கண்டாலும் ஒரே ஆவியிலே உறுதியா நின்று ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்துக்காய் கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மறலாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு பாத்திரராக மாத்திரம் மறலாதிருக்கிறவன் பாத்திரவான். மறலாதிருக்கிறவன் அப்படின்னா என்ன வந்தாலும் மாறாதவன். சுவிசேஷத்தின் நிமித்தம் மாறாம இருங்க அப்படிங்கிறார். மறலாதிருக்கிறீர்கள், அவர்கள் கர்த்தருக்கு பாத்திரவான்கள். சுவிசேஷத்தின் சொல்லுங்க, சுவிசேஷத்தின் என்ன வந்தாலும் இயேசுவை விட்டு என்ன செய்யக்கூடாது? அவன் தான் பாத்திரவான். என்ன வந்தாலும் ஆராதனை விட்டு என்ன செய்யக்கூடாது? விலகக்கூடாது. லாபமோ நஷ்டமோ இன்பமோ துன்பமோ துயரமோ கஷ்டமோ எது வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு மறலக்கூடாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு இல்லையா? ஒரு ட்ரெயின் இருக்கு, ரயில் ட்ராக்ல போகுது, தடம் புரண்டுச்சுன்னா அதுல இருக்கிற அத்தனை பேருக்கு அது ஆபத்து. ஆனா அந்த ரெண்டு கிரிப்பா அந்த 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 ட்ராக்ல கரெக்டா ஓடிச்சுன்னா போய் சேர வேண்டிய இடத்துல என்ன செஞ்சிடும்? நான் மறலக்கூடாது. நான் மறிஞ்சிட்டா அல்லது நான் மாறிட்டா என்னை சார்ந்த அல்லது எனக்கு கூட இருக்கிற அத்தனை பேருக்கும் என்னவாயிரும்? ஒரு ஆபத்து. அப்ப கடைசி வரைக்கும் எதற்காக இயேசுவை விடவே? அவன் தான் பாத்திரன். அவன் தான் வாழ்க்கையில எவ்வளவு தூரம் நஷ்டம் வரட்டுமே, யாரை இழக்கக்கூடாது? இயேசுவை இழக்கக்கூடாது. வாழ்க்கையில எவ்வளவு தூரம் துக்கம் வரட்டுமே, இயேசுவை இழக்கக்கூடாது. எக்காரணத்தை கொண்டும் ஆராதனை இழக்கக்கூடாது. எக்காரணத்தை கொண்டும் உயிரே போனாலும் தேவ சமூகத்துல வந்து என்ன செஞ்சிடணும்? இல்லையா? விழுந்துடணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கூட எக்காரணத்தை கொண்டு இழக்கவே கூடாது. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் எனக்கு தந்த நாள், அதுதாங்க நான் பாத்திரவான். நான் ஆராதிக்க தகுதியான என்பதுக்கு அதுதாங்க அடையாளம். யார் பாத்திரவான்? அவருடைய சமூகத்தை தள்ளாதவன். எதனால கர்த்தர் மன்னிச்சார்? ஓய்வு நாள ஆசரிக்க மறவாதன்னு சொன்னாரா இல்லையா? ஓய்வு நாள வேலை செய்யாதன்னு சொன்னாரா இல்லையா? அது கர்த்தருடைய நாள். யோவான் அன்னைக்கு ஆவிக்குள்ளானான், அப்போஸ்தலர் அன்னைக்கு அபிஷேகத்தை பெற்றார்கள். அப்போ கர்த்தருடைய நாள் என்பது அங்க கண்டிப்பா வந்துடணும். இன்பமோ துன்பமோ கஷ்டமோ வியாதியோ எப்படியாகிலும் என்ன செய்யணும்? வரணும். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்திடணும். கர்த்தருடைய சமூகத்துல வந்து விழுந்துடணும். மயங்கி கிடந்தா கூட எங்க வந்து விழுந்துடணும்? சமூகத்துல. ஆராதனை, அங்க தேவனை ஆராதிக்க வர்றோம், கர்த்தரை சந்திக்க வர்றோம். நம்ம
அதாங்க பாத்திரவான். அவன் தான் பாத்திரவான். பவுல் சொல்றார், சுவிசேஷத்தை நிமித்தம் மறலாது இருக்கிறவன் பாத்திரவான். என்ன வரட்டுமே, 1000 பேர் எதிர்க்கட்டுமே, மறலாத, மறிஞ்சு விழுந்துராத, நில்லுங்கிறார். ஸ்லோவா ஓடினாலும் பரவாயில்ல, ஓடுங்கிறார். நான் சொல்ற வார்த்தை புரியுதா உங்களுக்கு? நீ 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போன அவசியம் இல்ல, 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனாலும் போயிட்டே இருங்கிறார். மறலாத, சாஞ்சிராத. இல்லையா? ஒரு டிராபிக் இருக்குது, மெது வண்டி மூவ் ஆகுது, போகுது. அதே கார் நடுவில் நின்னா என்ன ஆகும் நினைக்கிறீங்க? நமக்கு பின்ன வர்ற மிகப்பெரிய டிராபிக்கே என்ன செஞ்சிடும்? அப்போ கர்த்தர் சொல்றாரு, நீ நின்றாத, போய்கிட்டே இரு. நின்றாத, அவ்வளவுதான். ஒரு இடத்துல ஸ்டாப் ஆயிராத, ஒரு இடத்துல விழுந்துராத, போயிட்டே இரு. விழுந்துராத, ஏன்னா நீ பாத்திரவான். அப்ப நான் தேவ பிரசன்னத்துல போக 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 நான் பாத்திரவான். அவர் என்ன செய்வார் தெரியுமா? நிச்சயம் ஒரு நாள் என் ஆராதனையில் மகிமைப்படுவார். நிச்சயம் அவர் தம்முடைய அற்புதங்களால் மகிமைப்படுவார். நிச்சயம் என்னை உடைத்து அவர் மகிமைப்படுவார். நிச்சயம் என் வீட்டுக்குள் வசனத்தை பெருக வைத்து மகிமைப்படுவார். எல்லாரும் மலங்கள் படிடுவோம், ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவேன், மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேன். மகிமை மேகத்தில் ஆமென். மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேன். தூத சேனையோடு என் ஜெப வேளையில், தூத சேனையோடு என் ஜெப வேளையில் ஆவியில் களி கூர்ந்து மறுரூபமாகி நான் மகிபானை தரிசிப்பேனே. ஆவியில் களி கூர்ந்து மறுரூபமாகி நான் மகிபானை தரிசிப்பேன். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்னில் கர்த்தர் மகிமைப்படுவாராக. சொல்லுங்க பார்க்கலாம், என்னில் கர்த்தர் மகிமைப்படுவாராக. எல்லாரும் வாய் திறந்து சொல்லணும், என்னில் கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆண்டவர் மகிமைப்படணும், ஆண்டவர் மகிமைப்படணும், நம்மில கர்த்தர் மகிமைப்படணும். ஆச்சாரமானாதாரா, நான் மருளாது இருக்கிறது நல்லது, ஏனென்றால் அவர் மகிமைப்படணும். நான் தெய்வத்தை விட்டு விலகக்கூடாது, ஏன்? அவர் மகிமைப்படணும். ஏன் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஓடக்கூடாது? ஏனென்றால் அவர் மகிமைப்படணும். கர்த்தரை துதிங்க பார்க்கலாம், எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆதாரபா ஷாந்தானா வௌடாமானா ஹதுடாபாலபாரா ரீகந்தானாமா ஷேகேபாலபௌடியாந்தாரா. கர்த்தரை உயர்த்துங்க பார்க்கலாம், கர்த்தரை உயர்த்துங்க பார்க்கலாம். என்ன வந்தாலும், எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் நான் மருளாது இருக்கணும். என்னை ஏற்படுத்தினவருக்கு நான் உண்மையா இருக்கணும். ஏன்? அவர் என்னில் மகிமைப்படணும். என்னை ஏற்படுத்தினவருக்கு நான் உண்மை உள்ளவனா இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அவன் தான் பாத்திரவான், அவனில் கர்த்தர் மகிமைப்படுவார். கேளுங்க, ஒரு உண்மையை கத்த தரட்டும், ஒரு உண்மையை கத்த தரட்டும், உண்மையை கத்த தரட்டும். உடபானமா ஷபாலமாதர் ஜெபிங்க பார்க்கலாம். ஒரு உண்மை உள்ள இருதயத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஒரு உண்மை உள்ள இருதயத்தை ஜெபிங்க பார்க்கலாம். ஒரு உண்மை உள்ள இருதயம், உண்மை உள்ள இருதயம். எத்தனை பேர் கர்த்தரை கேட்கிறீங்க? ஆமென், ஆமென். அவன் ஆராதிக்க பாத்திரவான், அவனால் கர்த்தர் மகிமைப்படுவார். ஆண்டவரே, ஒரு உண்மை உள்ள இருதயத்தை தாருங்கப்பா, உண்மை உள்ள இருதயத்தை தாருங்கப்பா, உண்மை உள்ள இருதயத்தை தாருங்கப்பா. ஜெபிங்க பார்க்கலாம், ஜெபிங்க பார்க்கலாம். அல்பரா ஹதரமா ஷாந்தானா மாலாதாரா. அவருக்கு பிரியமாக நடக்கிறவனிடத்தில் அவர் மகிமைப்படுகிறார். யார் பிரியமா நடக்கிறார்களோ அவர்களில் கர்த்தர் மகிமைப்படுகிறார். கர்த்தரை நோக்கி பாருங்க பார்க்கலாம். நான் அவருக்கு பிரியமா நடக்கணும், நான் அவருக்கு பிரியமா நடக்கணும். வாலிப தம்பி தங்கச்சிலாம் ஜோமன்னு பார்க்கலாம். நீங்க ஜோமன்னுமா கர்த்தருக்கு பிரியமா நடக்கணும். நீ கர்த்தருக்கு பிரியமா நடந்தா கர்த்தர் உன்னில் மகிமைப்படுவார். ஏசப்பா உன்னில் மகிமைப்படுவார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி பார்க்கலாம். ஏசப்பா, நான் படிக்கிற இடத்துல நமக்கு பிரியமா நடக்க கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. பெரியவங்கள ஜெபம் பண்ணுங்க. என் குடும்பத்துல, என் வீட்டு நடுவே ஆண்டவருக்கு பிரியமா நடக்க எனக்கு கிருபை தாங்கப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா. ஆதாராலாதாராமா ரிகாமானாமாதாரா.
உடமானாமாதாரா ஜெபிங்க பார்க்கலாம். நீ கர்த்தருக்கு பிரியமா இருந்தா வசனம் உன்னில் வளரும். நீ கர்த்தருக்கு பிரியமா இருந்தா அவர் உன்னில் அற்புதங்களை செய்வார். நீ கர்த்தருக்கு பிரியமா இருந்தா உடைக்கப்பட்டாலும் கர்த்தர் உன்னை வழி நடத்துவார். நீ கர்த்தருக்கு பிரியமா இருந்தா உன் ஆராதனையில் கர்த்தர் மகிமைப்படுவார். அல்பரஹ துரமானாதாரா அதரபலவௌடியாந்தரா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு பிரியம் உண்டாக நடக்க ஆண்டவரே உமக்கு பிரியமானதை எனக்கு போதித்தருளும், போதித்தருளும். உமக்கு பிரியமானதை எங்களுக்கு போதித்தருளும். எத்தனை ஜெபிக்கிறீங்க? எத்தனை ஜெபிக்கிறீங்க? உமக்கு பிரியமானதை எனக்கு கற்று தாருங்கப்பா, கற்று தாருங்கப்பா. கேளுங்க கேளுங்க, உமக்கு பிரியமானதை கற்று தாருங்க. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க வசனம் வளரட்டும். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க உங்க வீட்டுக்குள்ள வசனம் வளரட்டும். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க உங்களுக்குள்ள வசனம் வளரட்டும். அவருடைய வசனம் மேற்கொள்ளுவதாக, அவருடைய வசனம் நம்மை மேற்கொள்ளுவதாக, கர்த்தருடைய வசனம் நம்மை மேற்கொள்ளுவதாக. மாயவித்தைக்காரர்களை மேற்கொண்டது. ஆமே, எபேசுவின் தியானாலை கர்த்தருடைய வசனம் மேற்கொண்டது. இந்த காலவேளையில் வசனம் மேற்கொள்ளுவதாக, வசனம் மேற்கொள்ளுவதாக. அந்த ஹாரங்கள் மேல வசனம் மேற்கொள்ளுவதாக. பாவம் மேற்கொள்ளுகிற இடத்தில் வசனம் மேற்கொள்ளுவதாக. கபாலபா சந்தானா அதரமனமதரா வசனம் மேற்கொள்ளுவதாக. சோதரம் 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 சோதரம். ஆண்டவரை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆண்டவரை உயர்த்துங்க. உடைக்கப்பட்டவன் வாதையை நிறுத்த முடியும். உடைக்கப்பட்டவன் வாதையை நிறுத்துவான். அவர் தமக்கு பிரியமானவனை தான் உடைப்பார். அவர் தம்முடைய பிள்ளைகளை தான் உடைக்கிறார். அதரமனதரா உடைவின் நடுவில் வாழ்கிறவன் வாதையை நிறுத்துவான். உடைவுல வாழுகிறவன் வாதையை நிறுத்தக்கூடியவன். எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? உடைவின் நடுவில் வாழ்கிறவன் வாதையை நிறுத்தக்கூடியவன். அந்த ஒரு அபிஷேகத்தை அவன் மேல கர்த்தர் வைத்தாரே. இந்த பகல் வேளையில், இந்த பகல் வேளையில் தேவ மகிமையை கர்த்தர் மேல வைப்பாராக. காமாலாமா ஷாகாவாலா. ஓ அல்லேலூயா. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்தால உம்மை பாட உம்மை. ரெண்டு கரங்களை உயர்த்தி கர்த்தரை உயர்த்துவோமா? உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த உம்மை பாட. ஓ என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் அன்பனானீரே, என் தஞ்சமானி. நன்றி அப்பா, நன்றி அப்பா. என் துருகமான், என் அன்பன், உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் காமாமா சாந்தானா சமூகத்தில் குறைவில்லாமல் இயேசுவே உங்க பிரசன்னத்தில் இல்லாமல் பறக்கி உங்க சமூகத்தில் குறைவில்லாமல். கரம் உயர்த்தி சொல்லுங்க, சமூகம் போதும்பா, உங்க சமூகம் போதும்பா, உங்களுடைய சமூகம் போதும். நீங்க மகிமைப்படுங்கப்பா, என் வாழ்க்கையில நீங்க மகிமைப்படுங்கப்பா, என் வாழ்க்கையில நீங்க மகிமைப்படுங்கப்பா. இன்னைக்கு சொல்லுங்களேன், ஆண்டவர்கிட்ட நீங்க மட்டும் மகிமைப்படுங்கப்பா, என் வாழ்க்கையில நீங்க மட்டும் மகிமைப்படுங்க. உங்க நாம மட்டும் என் வாழ்க்கையில மகிமைப்படட்டும். ஆண்டவரை கொஞ்ச நேரம் உயர்த்துங்க பார்க்கலாம். நீங்க மனதார பேசுங்க, கர்த்தர்ட்ட மனதார பேசுங்க. என் ஜெபத்துல நீங்க மகிமைப்படுங்க, என் ஆராதனையில நீங்க மகிமைப்படுங்க.
நான் கர்த்தரோடு நடக்கிற அந்த அனுபவங்கள்ல கர்த்தர் மகிமைப்படுங்க. என் வைராக்கியத்துல கர்த்தர் மகிமைப்படுங்க. பரிசுத்தத்துல மகிமைப்படுங்க. மகிமைப்படுங்கப்பா. சத்துரு தூசிக்க ஏதுவா நான் இருந்துடவே கூடாது. சத்துரு தூசிக்க ஏதுவா வாழ்ந்துடவே கூடாதுப்பா. மகிமைப்படுங்கப்பா. என் மூலமா மகிமைப்படுங்கப்பா. என் மூலமா மகிமைப்படுங்கப்பா. என் வீட்டின் மூலமா மகிமைப்படுங்கப்பா. எங்க வாழ்வில் மகிமைப்படுங்கப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர்.